ஆவடி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் ஆவணம் இல்லாமல் வாகனத்தில் கொண்டு சென்ற ரூபாய் 4.53 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்தனர். ஆவடி தொகுதிக்கு உட்பட்ட நெமிழிச்சேரி, திருவேற்காடு, ஆவடி, பரிசுப்பட்டு, அண்டனூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆவடி தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது திருமூர்த்தி, ஹரிஹரன், மகேந்திரன், குஞ்சிதபாதம், வேலுமணி, காமேஷ் ஆகியோரிடமிருந்து ஆவணம் இல்லாமல் கொண்டு வந்த மொத்தம் 4,53,530 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து ஆவடி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் பணம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் அனைத்து பணமும் சரிபார்க்கப்பட்டு ஆவடி கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. பல்லாவரம் தொகுதி திருநீர்மலையில் தேர்தல் பறக்கும் படை சோதனையில் 1,07,905 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பல்லாவரம் தொகுதி திருநீர்மலை அருகே காரில் சென்ற நபரை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை செய்தனர். சோதனையில் 1,07,905 ரூபாய் பணம் கண்டுபிடிக்கப்பட்டது. உரிய ஆவணம் இல்லாததால் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய சோதனைகள் அரசு பெண் ஊழியரிடம் ரூபாய் 1.5 லட்சம் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே பகலவாடி பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் குழுவினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது திருச்சியில் இருந்து வந்த கார் ஒன்றை மடக்கி சோதனை செய்தபோது அதில் உரிய ஆவணங்கள் இன்றி 1.5 லட்சம் ரொக்கம் இருந்தது தெரிய வந்தது. சென்னையைச் சேர்ந்த மின்வாரிய ஊழியர் மாலதி என்பவர் ஆவணங்கள் இன்றி காரில் எடுத்து வந்த 1.5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதைத் தொடர்ந்து துறையூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் துறையூர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் ரொக்கம் ஒப்படைக்கப்பட்டது. தஞ்சாவூரில் சட்டமன்ற தேர்தலில் 100 விழுக்காடு வாக்களிக்க வலியுறுத்தி சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தஞ்சாவூர் அன்னை சத்யா விளையாட்டு மைதானத்தில் சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் அனைவரும் 100 விழுக்காடு வாக்களிக்க வலியுறுத்தி சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் நித்யா, தனித்துணை ஆட்சியர் சௌமியா, துணை காவல் கண்காணிப்பாளர் சோமசுந்தரம் ஆகியோர் கொடி அசைத்து துவக்கி வைத்தனர். இந்த சைக்கிள் பேரணிகள் 100க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் கலந்து கொண்டு தேர்தல் விழிப்புணர்வு பதாகைகள் மற்றும் பேனர்களை ஏந்தி பொதுமக்களிடையே தேர்தல் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் பொதுமக்களிடையே வாக்காளர்கள் அனைவரும் 100 விழுக்காடு வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கினர். காட்பாடி அருகே உரிய ஆவணங்களின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 2 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த முத்தரசிக்குப்பம் பகுதியில் தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் நேற்று தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த முத்தரசிக்குப்பம் பகுதியில் தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் நேற்று தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். காஞ்சிபுரத்திற்கு திருமணத்திற்காக பட்டுப்புடவை வாங்குவதற்கு செல்வதற்காகவும் அதற்காக பணம் கொண்டு வந்ததாகவும் நெட்டப்பா கூறியுள்ளார். ஆனால் அவரிடம் உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் நிலை கண்காணிப்பு குழுவினர் அந்த பணத்தை உடனடியாக பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. கர்நாடகாவிலிருந்து உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு வரப்பட்ட 6.85 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பறக்கும் படையினர் கர்நாடகாவிலிருந்து வந்த காரை சோதனை செய்தனர். அப்போது ஸ்வேதா என்பவர் தனது வீட்டு சுப நிகழ்ச்சிக்காக பட்டுப்புடவை வாங்க வைத்திருந்ததாக 6.85 லட்சம் ரூபாய் பணத்தை உரிய ஆவணங்கள் இல்லாததால் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் அப்பணம் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டது. தருமபுரி பெண்ணாகரம் சாலையில் 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறக்கும் படையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. தருமபுரியில் இருந்து பெண்ணாகரம் நோக்கி சென்ற சொகுசு காரை நிறுத்தி சோதனை செய்ததில் ஜெகநாதன் என்பவர் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி 5 லட்சம் ரூபாய் எடுத்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் அப்பணத்தை பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். கள்ளக்குறிச்சியில் 100 விழுக்காடு வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் வாக்காளர்கள் 100 விழுக்காடு வாக்களிக்க வேண்டும் என்ற கடமையை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. ஜேசிஐ கள்ளக்குறிச்சி சுகர் டவுன் மற்றும் கள்ளக்குறிச்சி லயன் கிளப் சார்பாக இந்த மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. 8 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த மாரத்தான் ஓட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். சிறுவர்கள், ஆண்கள், பெண்கள் என சுமார் 800 பேர் கலந்து கொண்டு வாக்களிப்பது நமது உரிமை, வாக்களிப்பது நமது கடமை என்ற வாசகத்தை வலியுறுத்தியவாறு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர்.